كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினராவீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். ஜக்காத்தின் அளவுகள் தற்போது இது பற்றி பேசப்பட்டது. அந்த அளவுகள் எதன் மீது பூர்த்தி ஆகிறதோ அது பற்றி பேசப்பட்டது. எனவே தயவு கூர்ந்து ஜக்காத்தின் அளவுகள் என்ன, மேலும் அதில் எவ்வளவு விகிதச்சார அடிப்படையில் ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் என்பதை பற்றி கூறுங்கள். முன்பு கூறியது போன்று சொத்து செல்வம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று வெளிப்படையான செல்வம், மற்றொன்று உட்படையான செல்வம். அடிப்படையில் உட்படையான செல்வம் என்பது பற்றி மனிதன் தன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது, எது இருக்கிறது என்பதை சுயம் அறிபவனாக இருக்கின்றான். அதில் எவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதற்கான விகிதச்சாரம் பற்றி பொதுவாக கூறப்படுகின்றது. அதாவது அதற்கு 52.5 தோலா வெள்ளி மற்றும் 7.5 தோலா தங்கம் ஆகும். யாருக்காவது இதை கிராமில் அறிய வேண்டும் என்றால் 52.5 தோலா வெள்ளி என்பது சுமார் 595 கிராம் வரும். 7.5 தோலா தங்கம் என்பது சுமார் 85 கிராம் வருகின்றது. ஒருவரிடம் வெள்ளி இருக்கிறது என்றால் அவரிடம் 52.5 கிராம் அல்லது அதற்கு மேல் வெள்ளி இருக்கிறது என்றால் அவருக்கு ஜக்காத் கொடுப்பது கட்டாயமாகும். 2.5%, அதாவது 40 ஒரு பங்கு ஜக்காத் அதிலிருந்து கொடுக்க வேண்டும். அதாவது 100 ரூபாயில் 2.5 ரூபாய் ஆகும். மேலும் ஒருவரிடம் 7.5 தோலா அல்லது 85 கிராம் தங்கம் இருக்கிறது என்றால் அல்லது அதற்கு மேலாக ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அதில் வெள்ளியை போன்று 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதாவது ஜக்காத்தில் தங்கத்திற்கான அளவுகள் 7.5 தோலாவாகும், அதாவது 85 கிராம். மேலும் வெள்ளிக்கு 52.5 தோலாவாகும், அதாவது 595 கிராம் ஆகும். மேலும் இதற்கான விகிதச்சாரம் என்னவென்றால் அது 2.5% ஆகும், அதாவது 100ல் 2.5 பங்கு வழங்க வேண்டும். எனவே இதன் அடிப்படையில் இன்றைய காலத்தில் எல்லா இடத்திலும் செல்வம் தங்கமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் தங்கத்தின் மதிப்பை வைத்து கணக்கிட்டு பார்க்கப்படுகின்றன. எனவே இன்றைய காலத்தின் அடிப்படையில் சொத்தில், அதாவது செல்வத்தில் முக்கிய மதிப்பு தங்கம் என்பதனால் இந்த அடிப்படையில் ஹுசூர் அவர்கள் நிர்ணயித்துள்ள விகிதச்சாரம் என்னவென்றால் ஒருவரிடம் 85 கிராம் தங்கத்திற்கு சமமாக தொகையோ அல்லது தங்கமோ இருந்தால் அல்லது அதற்கு அதிகமாக இருந்தால் அதில் அவர் ஜக்காத் வழங்க வேண்டும். வெள்ளிக்கு 52.5 தோலாவே அதற்கான அளவுகளாக இருக்கும். ஒரு வருடம் வரை ஒருவரிடம் இந்த அளவிலோ அல்லது இதற்கு மேலாக தொகை இருந்தது என்றால் அவர் மீது ஜக்காத் வழங்குவது கடமையாகும். இதில் குறைவாக இருந்தது என்றால் கட்டாயமில்லை.